வந்து டிஜிட்டல் அரெஸ்ட். நீங்க எல்லாருமே அட்வொகேட், டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற கான்செப்டே கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, வாரண்ட் இது பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இவங்க யாரை டார்கெட் பண்றாங்க சைபர் கிரிமினல் அப்படின்னாக்க, ரிட்டையர்டு கவர்மெண்ட்ல பெரிய லெவல்ல அபிஷியலா இருந்தவங்க, ரிட்டையர்ட் பீப்புள், பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கூகுள்ல இன்டர்நெட்ல சர்ச் பண்றாங்க, சோசியல் மீடியாவில் சர்ச் பண்றாங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? ரெண்டு விஷயங்கள். முதல் வந்து they impersonate as if they are calling from a law enforcement. CBI ல இருந்து கால் பண்றேன், இல்லைன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து பண்றேன், இல்ல இன்கம் டாக்ஸ்ல இருந்து பண்றேன். சம் கேசஸ் வந்து ஜட்ஜஸாவும் இம்பர்சனேட் பண்றாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு பயமுறுத்துறது, த்ரெட்டனிங். ரெண்டாவது வந்து என்னன்னா, யூ ஆர் அண்டர், ஒன்ஸ் இம்பர்சனேட் பண்ணோன்னே யூ வில் கெட் a வாட்ஸ்அப் கால், ரைட், யூ ஆர் அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு தனியா இருக்கக்கூடிய ரூம்ல போயிடணும். உங்க குடும்ப உறுப்பினர்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது, எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது, ரைட்டா. யூ ஆர் அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வர சொல்லுவாங்க. ஸ்கைப்போ இல்ல வந்து வாட்ஸ்அப்லயோ இல்ல ஜூம்லயோ. நீங்க பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதர் எண்ட் அது அப்படியே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும். சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன், இல்ல இப்போ சைபர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரியே செட்டப் இருக்கும். இல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அங்கே வந்து பாஸ் இருக்கும், அங்கே இன்ட்ரோகேஷன் நடக்கிற மாதிரி இருக்கும், வாக்கி டாக்கியோட சவுண்ட் வரும், என்டையர் திங் அப்படி சிமுலேட் பண்ணுவாங்க. யுவர் அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இந்த இதுல சைபர் கிரிமினல் வந்து டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி they do certain actually என்னன்னாக்க அந்த விக்டிம், அந்த டார்கெட்டை பத்தி ஒரு ப்ரொஃபைலிங் கிரியேட் பண்ணுவாங்க எப்போதுமே. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிராக்டிஸ் என்ன, நம்மளை பத்திய பர்சனல் டீடைல் எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் போடுறது. எங்கே வேலை பார்க்குறான், என்ன ஃபோன் நம்பர், என்ன இமெயில் ஐடி, என்ன டேட் ஆஃப் பர்த், இதுக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், எல்லா டீடைலுமே அவைலபிள். அப்போ என்ன பண்ணுறான், தி கிரியேட் அ ப்ரொஃபைல் ஒருத்தர் டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்லும்போது, நீங்கள் இந்தந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, ரைட்டா, இங்கே இந்த பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்க, பேசும்போது தே ஆல்சோ ரிலேட் அப்படிங்கிற போது, ஓ அப்ப அவங்க வந்து நம்மளை ட்ராக் பண்றாங்க, நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி இதை டிஜிட்டல் அரெஸ்ட் உண்மையிலே நினைச்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து வாரண்ட் வரும். அது எல்லாமே சைன் பண்ணது, கவர்மெண்டோட லோகோ எல்லாமே இருக்கும். இதை பார்த்தோன்னா அவங்க வந்து எமோஷனலா பிரேக் ஆகி கம்ப்ளீட் ஆனோன்னே அப்பதான் வருவான். உங்களை வந்து எமோஷனலா கன்வின்ஸ் பண்ணோன்னே, நவ் யூ ஹேவ் டு டெல் மீ ஐ எம் ஃப்ரம் அ கவர்மெண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், உங்களுக்கு எந்தெந்த அக்கௌண்ட்ல வந்து பணம் இருக்குது, எந்தெந்த பேங்க், கிரெடிட் கார்டு, எல்லா டீடைல் எப்படில இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க வந்து வி அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் இன்னசென்ட். நீங்க வந்து இன்னசென்ட் ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு எங்கெங்க பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ எல்லா அமௌண்ட்டையும் நான் வந்து வி ஆர் ஃப்ரம் கவர்மெண்ட், நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறேன், அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நான் வந்து வி வில் மானிட்டர் ஃபார் 3 hours 4 hours. எதுக்காக, அதுக்கு வேற ஏதாவது இல்லீகலா டிரான்சாக்ஷன் வருதா, ஃபண்ட் வருதா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுத்த அந்த 3 hours டெட்லைனுக்குள்ள எல்லா அந்த எஃப்டியில் இருக்கக்கூடியதெல்லாம் பிரேக் பண்ணி இருக்கிற பேங்க்ல மற்ற அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் எல்லாம் சேர்த்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. தி மூமெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆனோட என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும், கால் டிஸ்கனெக்ட் ஆயிரும், வானிஷ் ஆயிரும். இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா நடந்தது அமௌண்ட் இமேஜின் பண்ண முடியுமா, எவ்வளவு அமௌண்ட் இழக்கிறாங்கன்னு. கொச்சியில 81 years old ஒரு ரிட்டையர்ட் ஆபீசர் 1.13 crore he lost. வெரி ஹையஸ்ட் அமௌண்ட். 60 லட்சம் ரூபாய், 80 லட்சம் ரூபாய் பயத்துல போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, நிறைய கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, தெரியும். இதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட். இது அன்னெசரி நம்மளாவே ப்ரிசியூம் பண்ணி அவன் ஏதோ ஒரு டீடைல் சொல்றதை வச்சு, ஓ நம்மளை ட்ராக் பண்றாங்களோ, நம்மளை பத்தி தெரியுதோ. உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, உங்க நேம்ல ஒரு பார்சல் இருக்கு, அந்த பார்சல் வந்து சைபர் கிரிமினலோட லிங்க் ஆயிருக்கு, இல்ல ட்ரக்ஸ் டீல் பண்றவங்களோட லிங்க் ஆயிருக்கு, அப்படிதான் சொல்லி ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படி யாராவது ஃபோன் வந்தது அப்படின்னாக்க காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்துக்கிறேன், முடிஞ்சதை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, கால் டிஸ்கனெக்ட். இதுதான் செகண்ட் வந்து த்ரெட்டனிங் கேட்டகரி.